ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை மறுபடியும் கூட வாழ்த்துகிறோம். மடமடன்று வேகமாக நேரங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே நாமும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த நாளில கர்த்தருடைய மகிமையின் மேகம் நம்முடைய குடும்பங்களுக்கு நேராக இறங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வீடுகளில் அவர் இறங்கி இருக்கிறார், நம் அருகில் இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அது நமக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லையா? ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம அதிகமாக ஜெபிக்க போகிற காரியம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்காக நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம வசனத்திலே வாசிப்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம், 28ஆம் வசனம் நம்ம வாசிக்க கேட்போம். யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். உண்மையிலே இந்த அருமையான ஒரு வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லும் பொழுது பர்டிகுலரா சொல்லுகிறார், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் மூப்பர் உங்கள் வாலிபர் எல்லாரும். ஆகவே நம்ம அதிகமாக நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம், நம் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வர வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போற முக்கியமான காரியம், ஆண்டவரே வாலிபர்கள் மேலே, எங்களுடைய குமாரர் மேலே, எங்கள் குமாரத்திகள் மேலே உம்முடைய வல்லமையை ஊற்றுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே எங்கள் குடும்பத்தின் மேலே எல்லாரும் என்னோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் மேலையும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா, உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கட்டும் என்று சொல்லுங்க. ஏனென்றால் வேதத்திலே நமக்கு தெரியும், ஏசாயா 10:27 பார்க்கிறோம், அபிஷேகத்தினால நுகங்கள் முறிக்கப்படும். ஆமென். நம்முடைய குடும்பங்களிலே அபிஷேகம் இறங்குமானால், வல்லமை ஊற்றப்படுமானால், வாலிபர்களுக்குள்ளே குமாரருக்குள்ளே குமாரத்திகளுக்குள்ளே வல்லமை இறங்கும் பொழுது எல்லா நுகங்கள் முறிக்கப்படும் அல்லவா? இப்ப ஆண்டவரை பார்த்து கேட்க போறப்பா, எங்கள் குடும்பங்களிலே உம்முடைய வல்லமை இறங்கட்டும். எல்லாரும் கேளுங்க. யார் யார் அபிஷேகம் பெறவில்லையோ அவர்கள் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கணும், அபிஷேகம் இறங்கணும். குறிப்பாக வாலிபர் மேலும், வாலிப பிள்ளைகள் மேலேயும், சிறு பிள்ளைகள் மேலேயும், குமாரர் மேலும் குமாரத்திகள் மேலும் வல்லமை இறங்கி வர வேண்டும். எல்லாம் ஜெபிக்கலாமா? நீங்க தாகத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரிடத்துல கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் எங்களோடு இணைந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க இல்லையா? நிறைய சிறு பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைங்க எங்களோடு நீங்கள் இணைந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேளுங்க, அப்பா எங்களுக்கு உம்முடைய வல்லமையை ஊற்றுங்கப்பா, எங்க மேல உம்முடைய வல்லமை இறங்கட்டும், நுகத்தை முறிக்கிற வல்லமை இறங்கட்டும். நாங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லணும், சொப்பனங்களை காணணும், ஆண்டவரே தரிசனங்களை காணணும் வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாமா? பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காகவே ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் இப்பொழுது இறங்க போகிறது. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ வல்லமை இறங்க போகிறது. உங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை தூர தேசத்தில் இருக்கலாம், ஆனால் அவர்கள் மேல இப்பொழுது வல்லமை இறங்க போகிறது. ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்கள் வீட்டுக்குள்ளே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. எங்கள் குமாரர் மேல, எங்களுடைய குமாரத்திகள் மேல உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்களாக, பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாய் மாறுவார்களாக. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே இறங்கட்டும் அப்பா. ஒரு ஜெப ஆவி இறங்கட்டும் அப்பா. நுகத்தை முறிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே 2 மடங்கு வல்லமை இறங்கட்டும், 2 மடங்கு வல்லமை இறங்கட்டும் அப்பா. நுகங்களை முறிக்கிற வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே இருக்கிற எல்லா போராட்டங்கள், எல்லா பிரச்சனைகள் மாற்றுகிற வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, நீங்க இறங்குங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபாலாபா
ஷபா லீபா கபா. இப்பொழுது 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 ஒவ்வொருவர் மேலும் 2 மடங்கு அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. கர்த்தர் கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நுகங்கள் முறிக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். சத்ருவின் கட்டுகள் முறிக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். பாவ கட்டுகள், சாப கட்டுகள் முறிக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, ஒருவர் மேலும் வல்லமை இறங்கட்டும் அப்பா. இன்றே தேவை தேவா, ஆண்டவரிடத்தில் அப்பா வல்லமை இறங்கட்டும்னு சொல்லுங்க, வல்லமை இறங்கட்டும்னு சொல்லுங்க. தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. 2 மடங்கு வல்லமை இறங்கட்டும் அப்பா. அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே, நரம்புகளுக்குள்ளே, எலும்புகளுக்குள்ளே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. பெரிதான முழக்கத்தோடு பெந்தேகோஸ்தே நாளை போல, பெரிதான முழக்கத்தோடு வல்லமை இறங்கட்டும் அப்பா. வல்லமை ஹalleluya. வரங்களினாலே நிரப்பும் வல்லமையாக இறங்கி, வரங்களினாலே நிரப்பும் ஆமென். பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. ஆமென். இப்பொழுது பொழிகிறது, ஒவ்வொருவர் மேலும் இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஆமென். ஹalleluya, ஹalleluya. உங்கள் ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் தாங்க முடியாத ஒரு வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். ஆமென், ஹalleluya. எல்லா கட்டுகள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. இதற்காக நாம் ஆண்டவரை நன்றியோடு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இந்த நேரத்திலே மற்றொரு வசனத்தை நாம் வாசிப்போம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுவோம். எசேக்கியேல் 37 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 37:5. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஆமென், ஹalleluya. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்குள்ளே இறங்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய ஆவி பிரவேசிக்க பண்ணும் பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். ஆமென், ஹalleluya. உங்களுக்குள்ளே ஒரு உயிர் அடையக்கூடிய ஒரு வல்லமை இறங்கும். ஆமென். அபிஷேகத்தின் வல்லமை என்ன தெரியுமா? நம்ம தீர்க்க தரிசனங்களை சொல்லுவதற்கு வரங்கள் வல்லமை அது மாத்திரமல்ல, உயிரடைவதற்கு ஒரு வல்லமை தேவை. ஆமென், ஹalleluya. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை இறங்கும் பொழுது உங்கள் சரீரங்களிலே ஒரு உயிர், சரீரங்களிலே ஒரு பலன் உண்டாகும். ஆமென், ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும் பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். ஆமென். உலர்ந்த எலும்புகள் தான், ஒன்றுமே இல்லாமல் சோர்ந்து போன ஒரு சூழ்நிலை தான், நம்பிக்கையற்ற சூழ்நிலை தான். ஆனால் கர்த்தருடைய வல்லமை வரும் பொழுது ஒரு நம்பிக்கை வரும், ஒரு பலன் வரும், சோர்வுகள் மாறும், கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும். இப்ப நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இளம் தேவ பிள்ளைகள், தேவ மனிதர்கள் இன்னைக்கு எல்லாமே உலர்ந்து போனது போன்ற சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம். அப்பா, எங்களுடைய குடும்பங்களிலே உயிரடையணும் அப்பா, எங்களுடைய குடும்பங்களிலே சரீரங்களிலே ஆரோக்கியம் உண்டாகணும் அப்பா.
எங்களுடைய தேசத்திலே அப்பா மக்கள் உயிரடையணுமே. அன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதின பொழுது மனுஷன் ஜீவாத்மாவானே, அதே போல இன்னைக்கு உம்முடைய ஆவி ஊற்றப்படும் பொழுது உலர்ந்த எலும்பு கூட உயிரடையுமே. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே. இப்பொழுதே இப்பொழுதே உயிரடையட்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹாஸ்பிட்டல் இருக்கிற பிள்ளைகள், வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள், பலவீனமான பிள்ளைகள், கர்த்தருடைய வல்லமை இறங்கணுமே. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் இறங்கும் பொழுது எல்லா பலவீன கட்டுகள் மாறும் அல்லவா? ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாமா? அபிஷேகத்தினால பலன் உண்டாகும் அல்லவா? அந்த பலனால் எங்களை உயிரடைய பண்ணுங்கப்பா, உயிரடைய பண்ணுங்கப்பா. எல்லாரும் ஜெபிக்கலாமா? நம்முடைய குடும்பத்துல ஒரு ஜீவன் உண்டாகணும், நம்முடைய குடும்பத்துல ஒரு பலன் உண்டாகணும், நம்முடைய குடும்பங்களிலே சுகம் உண்டாகணும், நம்முடைய தேசத்துல அற்புதங்கள் நடக்கணும், அற்புத சுகமளிக்கும் வல்லமை இறங்கணும். எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே ஊற்றப்படுவாராக. ஆண்டவரே இந்த வல்லமையினால ஒவ்வொருவரும் உயிர் அடையட்டும் அப்பா, பலன் அடையட்டும் அப்பா. சோர்ந்து போன உள்ளங்கள் பலப்படட்டும் ஐயா, சோர்ந்து போன சரீரங்கள் பலன் அடையட்டும் அப்பா. ஆண்டவரே பலவீனமான மக்கள் பலன் அடையட்டும். சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. ஹாஸ்பிட்டல் நம்முடைய வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுதே இப்பொழுதே ஒவ்வொரு நரம்புகளுக்குள்ளே, ஒவ்வொரு எலும்புகளுக்குள்ளே ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும். லங்ஸ்ல நம்முடைய ஜீவ சுவாசம் ஊற்றப்படட்டும். ஹாஸ்பிட்டல் நம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. யார் யாரெல்லாம் தனிமைப்படுத்தி இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் சுவாசிக்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அவங்க மேல நம்முடைய வல்லமை இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிரடைய செய்யுங்கப்பா, பலனடைய செய்யுங்கப்பா. ஆண்டவரே எங்களுடைய தேசம் முழுவதும் ஒரு வல்லமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உங்க ஆவிய அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாள் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. நாங்கள் உயிரடைய வேண்டும் அப்பா, உயிரடைய வேண்டும் ஆண்டவரே, உயிரடைய வேண்டுமே, ஆண்டவரே, உயிரடைய வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. கவலையின் கட்டுகள், கவலையின் கட்டுகள், எல்லா கவலைகள், எல்லா சோர்வுகள் மாறுவதாக. இப்பொழுதே இப்பொழுதே கவலைகள் மாறட்டும் அப்பா. சந்தோஷத்தால் நிரப்பிடுமே, என் இரவுகள் எல்லாம் துதி நேரமா உயிரடைய வேண்டுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமா உயிரடைய மாறட்டும். துதியின் சத்தம் உண்டாகட்டும் அப்பா, துதியின் சத்தம் உண்டாகட்டும் அப்பா. உயிரடைய வேண்டுமே. ஆமென். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும் அப்பா.
மாறட்டும் அப்பா. ஒவ்வொரு சரீரங்களிலும் பலன் உண்டாவதாக. உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயா 32 அதிகாரம் 15 வசனம். ஏசாயா 32:15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது முதல்ல நம்ம பார்த்தோம், குடும்பங்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம். அது மாத்திரமல்ல, எல்லா கட்டுகள் உடைக்கப்படும். அது மாத்திரமல்ல, ஆவியானவருடைய ஆளுகை வரும் பொழுது சரீரத்திலே ஒரு உயிர் மீட்சி, ஆத்துமாவில ஒரு உயிர் மீட்சி, ஆவியில ஒரு உயிர் மீட்சியை கத்தர் கொடுத்து கத்தருக்காக ஓட கத்தர் கிருபை பாராட்டுவார், வல்லமை கொடுப்பார், பலன் கொடுப்பார் என்று அதற்காக நம்ம ஜெபிக்கிறோம். நம்முடைய குடும்பங்களை கத்தர் எழுப்புவார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இப்ப நம்ம வாசித்த வசனம், உன்னதத்திலிருந்து இந்த ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். ஊற்றப்படும் பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வனாந்திரங்களும் மாறும். வனாந்திர வாழ்க்கை மாறும் அப்படின்னா என்ன அர்த்தம்? வறட்சி மாறும், கஷ்டம் மாறும், சூழ்நிலை எல்லாம் செழிப்பாக மாறும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, அடுத்தது என்ன செய்ய முடியும் தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை, வருமானத்துக்கு வழி இருக்கா இல்லையே, என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையோடு கூட ஒவ்வொருவரும் நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னதத்தில் இருக்கிற ஆவி ஊற்றப்படும் பொழுது வனாந்திர வாழ்க்கை செழிப்பாக மாறும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஒரு செழிப்பை கட்டளையிட போகிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றப் போகிறார். பொருளாதார போராட்டம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. எல்லாரும் ஜெபிக்கலாமா? அப்பா, இந்த உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நாங்கள் நிரப்பப்படணும் அப்பா. ஆண்டவரே, எல்லா வனாந்திர வாழ்க்கை மாறுவதாக என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. பொருளாதார பிரச்சனையை மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு அந்த ஆவியானவர் இறங்கி வந்தால் எல்லா கட்டுகளும் உடைக்கப்பட்டு மடை திறந்த வெள்ளம் போல பொருளாதார ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். வானத்தின் பலகணிகள் திறக்கப்படும். இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்மை போஷிக்கிறவர் அவர். நம்முடைய எல்லா வனாந்திர வாழ்க்கை மாற்றுகிறவர் அவர். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, அப்பா, யாரெல்லாம் கஷ்டத்தோடு வேதனையோடு, அப்பா, பொருளாதார கஷ்டத்தோடு, ஆண்டவரே, நாளைக்கு என்ன செய்வது, அடுத்த வாரம் என்ன செய்வது, வரப்போகிற புதிய மாதத்தை நாங்கள் எப்படி எதிர்கொள்வது என்று ஆண்டவரே வேதனையோடு இருக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில ஆவியானவர் இறங்கி வந்து அப்பா, அவருடைய வனாந்திரமான வாழ்க்கையை வயல்வெளியாய் மாற்றுவீராக, செழிப்பான நிலமாய் மாற்றுவீராக. பொருளாதாரத்திலே செழிப்பு உண்டாகட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், இவர்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். இவர்களுக்கு எந்த பலவீனமும் வரக்கூடாது, வீணான மருத்துவ செலவுகள் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படணும் அப்பா. என்னென்ன பணம்லாம் கட்டணுமோ ஆண்டவரை எல்லாம் கட்டுவதற்கு வழிகளை திறங்க, சாப்பிடுவதற்கு வழியை திறங்க, ஃபீஸ் கட்டுவதற்கு வழியை திறங்க, ரெண்ட் கட்டுவதற்கு வழியை திறங்க, இஎம்ஐ கட்டுவதற்கு வழியை திறங்க. கடன் பிரச்சனைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே. வறண்ட வாழ்க்கை ஆண்டவரே செழிப்பாக மாறட்டும் அப்பா. வனாந்திரம் வயல்வெளியாய் மாறுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க. உம்முடைய உன்னதத்தின் வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றப்படட்டும். உன்னதத்தின் வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றப்பட்டு தரித்திரங்கள் மாறட்டும் அப்பா, தரித்திரங்கள் மாறட்டும் அப்பா, செழிப்பு உண்டாகட்டும் அப்பா. நம்முடைய பிள்ளைகள் ஐசுவரியவான்களாய் மாற்றுவீராக.
எல்லா தேவைகளையும் சந்திங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. ஆவியானவர் இறங்கி வந்து நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை செழிப்பாய் மாற்ற போகிறபடியால் எங்களுடைய கரங்களை தட்டி உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பாலைவனமாய் இருந்தாலும் பாழான தேசமாய் இருந்தாலும், பாலைவனமாய் இருந்தாலும் பாழான தேசமாய் இருந்தாலும், அபிஷேகம் வந்தால் பழிலமாகும், அபிஷேகம் வந்தால் பழிலமாகும். பாலைவனமோ செழிப்பாகும், பாலைவனமோ செழிப்பாகும். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன். அன்பின் அபிஷேகமே எந்த ஆரோக்கியமே, எந்த ஆரோக்கியமே, எந்த ஆறுதலே, அன்பின் அபிஷேகமே எந்த ஆரோக்கியமே, எந்த ஆரோக்கியமே, எந்த ஆறுதலே. பாலைவனமாய் இருந்தாலும் பாழான தேசமாய் இருந்தாலும், பாலைவனமாய் இருந்தாலும் பாழான தேசமாய் இருந்தாலும், அபிஷேகம் வந்தால் பழிலமாகும், அபிஷேகம் வந்தால் பழிலமாகும். பாலைவனமோ செழிப்பாகும், பாலைவனமோ செழிப்பாகும், பாலைவனமோ செழிப்பாகும், பாலைவனமோ செழிப்பாகும். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன். 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 இருளான பாதையில் நடந்தாலும், இல்லாத சூழ்நிலையாய் இருந்தாலும், இருளான பாதையில் நடந்தாலும், இல்லாத சூழ்நிலையாய் இருந்தாலும், அபிஷேகம் வந்தால் வெளிச்சம் உதிக்கும், அபிஷேகம் வந்தால் வெளிச்சம் உதிக்கும். ஆசீர்வாத மழை பெய்யும், ஆசீர்வாத மழை பெய்யும். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன். அன்பின் அபிஷேகமே எந்த ஆரோக்கியமே, எந்த ஆரோக்கியமே, எந்த ஆறுதலே, எந்த அபிஷேகமே, எந்த ஆறுதலே, எந்த ஆரோக்கியமே, எந்த ஆறுதலே. முடியாத காரியமாய் இருந்தாலும், மூழ்கின நிலையில் இருந்தாலும், முடியாத காரியமாய் இருந்தாலும், மூழ்கின நிலையில் இருந்தாலும், அபிஷேகம் வந்தால் எல்லாமே கூடும், அபிஷேகம் வந்தால் எல்லாமே கூடும். எத்தனை உயர்த்தி மகிழ்விப்பார், எத்தனை உயர்த்தி மகிழ்விப்பார். அபிஷேகம் வந்தால் வெளிச்சம் உதிக்கும், அபிஷேகம் வந்தால் வெளிச்சம் உதிக்கும். ஆசீர்வாதம் வேணாம் நான் போறேன் அந்த ஆசீர்வாத மழை பெய்யும், அபிஷேகம் வந்தால் பைநிலமாகும், அபிஷேகம் வந்தால் பைநிலமாகும். பாலைவனமோ பாலைவனமோ செழிப்பாகும், பாலைவனமோ செழிப்பாகும், பாலைவனமோ செழிப்பாகும். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன்.
செலுத்துவேன் அன்பின் தேவனை போற்றுவேன் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன் அன்பின் தேவனை போற்றுவேன் அன்பின் அபிஷேகமே எந்த நாளுயிரே தெரியும்டா டேய், எனக்கு தெரியும்டா. எந்த ஆரோக்கியமே எந்த நாறுதலே அன்பின் அபிஷேகமே எந்த நாளுயிரே எந்த ஆரோக்கியமே எந்த நாறுதலே பாலைவனமாயிருந்தாலும் பாழான தேசமாயிருந்தாலும் பாலைவனமாயிருந்தாலும் பாழான தேசமாயிருந்தாலும் அபிஷேகம் வந்தால் பைநிலமாகும் அபிஷேகம் வந்தால் பைநிலமாகும் பாலைவனமோ செழிப்பாகும் பாலைவனமோ செழிப்பாகும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன் அன்பின் தேவனை போற்றுவேன் 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 அபிஷேகம் வந்தால் பைநிலமாகும் அபிஷேகம் வந்தால் பைநிலமாகும் பாலைவனமோ செழிப்பாகும் பாலைவனமோ செழிப்பாகும் ஆசீர்வாத